ஹலோ வேஸ் அனைவருக்கும். இஸ்ரேல் ஈரான் அமெரிக்க போர் இப்ப 14 நாளா போர் நடைபெற்று வருது. இதனால உலக நாடுகளே கதிகலங்கி போய் இருக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா ஆசிய நாடுகள் மிகப்பெரிய கலக்கத்துல இருக்கு. இந்த போர் எப்ப முடிவுக்கு வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் தாண்டி உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்திருக்கு ஈரான். ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேனியோட மகன் முஸ்தபா கமேனி அவர் சில அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காரு. அதுதான் உலக நாடுகளை கலக்கத்தில் ஆழ்த்திருக்கு. உலக நாடுகளே கலக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் எரிபொருள் தான். ஹார்முஸ் நீரிணையை முற்றிலும் மூடி இருக்குது ஈரான். அதனால இந்த கச்சா எண்ணெய் அந்த நீரிலிருந்து வெளியாக முடியல. அதனால இந்தியா முதற்கொண்டு உலக நாடுகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் வங்கதேசத்துக்கு மட்டும்தான் ஆயில் அனுப்புவோம், மற்ற நாடுகளுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு ஈரான் திட்டவட்டமா கூறியிருக்கு. தற்போதைய இந்திய நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் நீங்க அதிர்ச்சி ஆவீங்க. இந்திய நிலவரம்னா இந்தியாவுல எரிபொருள் தட்டுப்பாடு அதிகரிச்சுட்டு வருது. அது மட்டும் இல்லாம வீடுகளுக்கு எல்லாம் இப்ப எல்பிஜி சிலிண்டர்களை வழங்க முடியலையா. தற்போது தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கான். இன்னும் ஒரு வாரத்துல முற்றிலும் தீர்ந்து போகும்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு கரண்ட் எடுப்போம், எலக்ட்ரிக் எடுப்போம், மண்ணால் அடுப்பு செஞ்சு மரக்கட்டை தான் எரிச்சு சமைக்கணும் அப்படின்னு சூழ்நிலைகள் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது என்னன்னா வணிக நிறுவனங்களும் ஹோட்டல்களும் பெரிய பெரிய எண்ணெய் நிறுவனங்களும் பெருசா பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சிலிண்டர்கள் முற்றிலும் தடப்பட்டிருக்கிறதால இப்ப ஒரு நாள் ஆர்டர் கொடுத்தாவே 2-3 நாளைக்கு தற்போது வரல. அந்த அளவுக்கு தட்டுப்பாடு அதிகமா இருக்கு. ஆனா இன்னும் சில நாள்கள்ல முற்றிலுமே நின்று போவோம் இருக்காங்க. இதனால நிறைய திருமணங்களுக்கு மண்டபம் புக் பண்ணி அவங்க எல்லாம் பத்திரிகை கொடுத்திருக்காங்க. அதே போல ஒரு நாட்கள்ல திருமணம் நடத்த போறாங்க. ஆனாலும் இப்ப தற்போது சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. நிறைய திருமண மண்டபங்கள் எச்சரிக்கை ஆயிட்டாங்க. அதாவது திருமண மண்டபம் இருக்கு, ஆனா அடுப்பு கிடையாது. இதனால இங்க எதுவுமே சமைக்க முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதனால புக்கிங் பண்ணவங்க எல்லாருமே தடுமாறிட்டு இருக்காங்க. ஏன்னா தற்போது புக்கிங் பண்ண 2 நாளைக்கு மட்டும் தான் எல்பிஜி இருக்கும். அதுக்கு பிறகு சிலிண்டர் முற்றிலும் காலி ஆயிடும். அதுக்கப்புறம் இருக்காது அப்படின்ற தடுமாற்றம் ஏகப்பட்டது ஏற்பட்டிருக்கு. அதனால பெரும்பாலான இந்திய திருமணங்கள்ல இந்திய பங்கன்ல 28ஆம் தேதி வரையிலும் தள்ளிச்சிருக்காங்க. ஆனா தற்போது இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறும். நம்ம சொல்றது இந்தியாவில் மட்டும்தான், ஆனா உலக லெவல்ல இதே பிரச்சனை தான் எல்லா நாடுகளிலுமே இருக்கு. நம்ம இந்தியா என்னதான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதாவது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் பேசியிருக்கிறதாகவும் சீக்கிரமாவே முடிவு அறிவிப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் இந்திய கப்பல்களை தற்போது வரை அனுமதிக்கல. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூட ஈரான் அதிபரிடம் பேசியிருக்காரு. ஆனா இதுக்கு உண்டான முடிவு இன்னும் வெளில வரல. ஏன்னா தற்போது ஹார்முஸ் நீரிணையில 28 கப்பல்கள் இந்திய கப்பல்கள் நின்று இருக்கு. கச்சா எண்ணெய் ஏத்திட்டு வர கப்பல். அந்த கப்பல் எல்லாருமே என்ன பண்றது தெரியாம நீரிணையிலிருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி எல்லா கப்பல்களும் நின்றுட்டு இருக்கு. ஆனா சற்று முன் தகவல்படி இந்திய கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்க ஈரான் சம்மதம் தெரிவிச்சிருக்கு. இதற்கு பதிலளித்த இந்தியாவுடனான ஈரான் தூதர் முகமது பதாலி இந்தியா எங்களது நண்பன் என்பதால பாதுகாப்பான வழித்தடம் வழங்கப்படும் என அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. செய்தியாளர்களிடம் பேசிய பதாலி இந்தியா எங்களது நண்பன், அடுத்த 2 அல்லது 3 மணி நேரத்துக்குள்ள இதற்கான மாற்றங்களை நீங்க காண்பீங்க அப்படின்னும் ஈரானும் இந்தியாவும் இந்த பிராந்தியத்துல பொதுவான நலன்களை பகிர்ந்து கொள்ளுது என்று நாங்க நம்புகிறோம் என தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலம் ஈரானிய கடற்படை அல்லது வான்வெளி பகுதியில் இந்திய கப்பல்கள் எந்தவித தடையுமின்றி பயணிக்க முடியும் என்பது உறுதியாகிருக்கு. இந்தியாவில் சமையல் எரிவாயு தேவையில 57% மேலா இறக்குமதி செய்யப்படுது. இதுல பெரும்பகுதி ஹார்முஸ் ஜலசந்தி வழியா வருது. ஈரான் இந்த அறிவிப்பு இந்தியாவில் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க பெரும் உதவியா இருக்கும். போர் காரணமா கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வரும் வேளையில ஈரான் இந்த ஒத்துழைப்பு இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் ஈரான் தற்போது அதிர்ச்சியான தகவல் வெளியிட்டிருக்கு. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும், எங்க அனுமதி இல்லாம எந்த ஒரு நாடும் எண்ணெய் கொண்டு போக முடியாது, அப்படி முற்பட்டா நாங்க உடனே தாக்குவோம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல 6 கப்பல்களை தாக்கி பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அலிகாமனுடைய மகன் முஸ்தபா கமேனி தற்போது தலைமையேற்றிருக்காரு. இப்ப அவர் வெளியிட்டிருக்கிற ஒவ்வொரு தகவலும் அதிர்ச்சியை தான் கிளப்பிட்டு இருக்கு. அவர் இப்படி சொல்லிருக்காரு, இந்த நீரிணை முற்றிலும் மூடப்பட்டதுதான், இன்னும் திறக்கப்படல. எந்த ஒரு நாடும் கச்சா எண்ணெய் இந்த நீரிணை வழியா வெளியேற்ற முடியாது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அடுத்ததா தங்களுடைய வீரர்கள் ஏராளமானோர் இறந்திருக்காங்க. 1300 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. 127 குழந்தை இறந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் பல மடங்கு சேர்த்து பதிலடி தராம போர் ஓயாது அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. அடுத்ததா இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு. வளைகுடா நாடுகள்ல அமெரிக்காவுக்கு ராணுவ தளங்களோ அல்லது தூதரகம் அமைக்கவோ இடம் தரக்கூடாது. அப்படி செஞ்சா நாங்க வளைகுடா நாடுகளை தாக்குவோம்னு சொல்லிருக்காரு. இப்படி அவருடைய ஒவ்வொரு கோரிக்கையும் பயங்கர ஒரு அதிர்ச்சியா இருக்குது. இந்த போர் முடிவுக்கு வராது அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. அதே நேரத்துல தற்போது அமெரிக்காவும் அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இதுல மிகப்பெரிய பாதிக்கப்பட்டது அமெரிக்காவும் தான். இதனால தற்போது துபாயில இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. பெரிய ஒரு கட்டடத்துல ஏவுகணையோ அல்லது ட்ரோன்களோ விழுந்து பயங்கரமான புகை கிளம்புது. அதை வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. ஆனாலும் தற்போது துபாய் அந்த விவரங்களை மறைக்க பாக்குது. அதாவது 50 வருஷமா கட்டமைச்ச இந்த பேரும் புகழும் தரைமட்டம் ஆகுதுன்றத அவங்க உணர்ந்திருக்காங்க. துபாய், சவுதி போன்ற நாடுகள் எச்சரிக்கையா இருக்கு. அதனால துபாய் எக்காரணம் கொண்டும் இங்கிருந்து வீடியோ எடுத்து யாரும் இணையதளத்துல பதிவேற்ற கூடாது. அப்படி பதிவேற்றினா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அந்த நாடு சொல்லுது. அதே போல விமான நிலையத்தில் தாக்கியிருக்காங்க, மற்ற கட்டிடங்கள் எல்லாம் தாக்கியிருக்காங்க, அமெரிக்க தூதரகத்தை
தாக்கியிருக்காங்க. இப்படி பல விதமா தாக்கிறத வீடியோ எடுத்து வெளியிட்டவங்களை 20 பேத்துக்கு மேல கைது செஞ்சு அவங்க சிறையில தள்ளியிருக்காங்க, சிறையில வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் இருந்தும் பல ஆசிய நாடுகள் இருந்தும் பெரும்பாலான பணக்காரர்கள் அங்க முதலீடு பண்றாங்க. ரியல் எஸ்டேட் போன்ற கட்டடங்களை வாங்கி குவிச்சிருக்காங்க. இதனால இந்த ஈரான் போரால 10 நாள்ல அவருடைய நம்பிக்கை சிதைஞ்சு போயிருக்கு. இதனால நம்ம நாடு மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படும் அப்படின்றதுல ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா நாடு, துபாய் நாடு அங்க நடக்கிற எந்த ஒரு ரகசியமும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு அது தெரிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் ஈரானும் அமெரிக்காவும் தங்கள் நாட்டில் நடக்கிற பல விஷயங்களை மறைச்சிட்டு இருக்கு. அதே நேரத்தில் எல்லா நாடுகளையும் ஈரான் சுத்தி தாக்குது. பக்ரைன்லயும் மிகப்பெரிய தாக்குதல் நடத்திருக்கு. பக்ரைனோட எண்ணெய் கிடங்கு தாக்கப்பட்டிருக்கு. அதனால பக்ரைன்ல பெரிய அளவுல பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இதே நேரத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அது தங்க நாட்டில் நடந்த சேதாரத்தை மறைக்க பாக்குது. அதுக்கு முக்கிய காரணம்னா ஈரான் அதோட உண்மைத்தன்மை வெளிப்படுத்துது. ஆனா மற்ற நாடுகள் எல்லாருமே அந்த போர்க்காலங்கள் நடந்தது என்ன அப்படின்றத மறைக்க பாக்குது. அதனாலதான் இஸ்ரேலும் தனது ராணுவ வீரர்கள் எவ்வளவு பேர் இறந்தாங்கன்றத அது மறைக்க பாக்குது. ஆனா இன்னைக்கு அமெரிக்காவுடைய போர் விமானமான KC-135 விமானத்தை தாக்கி இருக்கிறதா ஈரான் தெரிவிச்சிருக்கு. அதே நேரத்தில் அமெரிக்காவோ இது வான்வழி எரிபொருள் நிரப்பும் போது விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது அப்படின்னு அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு. இதை முதல்ல வெளியிட்டது ஈரான் தான். ஆனா தற்போதுதான் அமெரிக்காவும் இதை ஒப்புக்கொண்டிருக்கு. ஏற்கனவே அமெரிக்காவுடைய போர் விமானங்களை 4 விமானங்களுக்கு மேல ஈரான் தாக்கியிருக்கு. அந்த விமானம் விழுந்து வெடிச்சிருக்கு. இந்த நேரத்தில் இஸ்ரேல் பயங்கரமா லெபனான்ல அடிக்குது. லெபனானை குறி வச்சு பயங்கரமா தாக்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் லெபனான்ல உள்ள ஹிஸ்புல்லா போராளிகள் ஈரானுக்கு ஆதரவா இப்ப இஸ்ரேல் பயங்கரமா தாக்கிட்டு இருக்காங்க. இப்ப இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா ஹிஸ்புல்லா தொடர்ந்து தாக்கிச்சுனா லெபனானை முற்றிலும் நாங்க கைப்பற்றோம் அப்படின்னு சொல்லுது. அதனால மிகப்பெரிய ஆபத்து லெபனானுக்கு ஏற்பட்டிருக்கு. ஈரான் மட்டும் இதுல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்பதான் அமெரிக்கா இதோட உண்மைத்தன்மை உணருது. தெரியாம காலை விட்டுட்டு காலை எடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கு. தனது கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு அது எவ்வளவு முயற்சி பண்ணுது. அதன் ஒரு பகுதியா தான் அமெரிக்கா தற்போது ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெயை அனுமதிச்சிருக்கு. இதுவரை ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் எந்த நாடு வாங்கினாலும் அந்த நாட்டுக்கு தடை விதிக்கப்படும் அப்படின்னும் தன்னுடைய நாடும் வாங்காது அப்படின்னும் அமெரிக்கா தெரிவிச்சிருந்தது. ஆனா தற்போது உலக நாடு முழுவதும் கச்சா எண்ணெய் தடைப்பட்டு இருக்கிறதால அமெரிக்கா இந்த நிபந்தனையை தளர்த்திருக்கு. அதாவது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கப்படும் அப்படின்னு அமெரிக்காவே வாங்க ரஷ்ய அதிபர் புதினிடம் பேசிட்டு வராராம். அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே ரஷ்யாவோட கப்பல்ல அமெரிக்கா பிடிச்சு வச்சிருந்த பல கப்பல்களை தற்போது விடுவிச்சிருக்கான். அதுக்கு முக்கிய காரணம்னா புதினுக்கும் ட்ரம்புக்கும் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை தானா. அதாவது அமெரிக்கா தற்போது ஈரான் போர்ல தலையிட்டு தெரியாம மாட்டிக்கொண்டதால இதிலிருந்து மிகப்பெரிய பொருளாதார இழப்பும் மிகப்பெரிய வணிக இழப்பும் அதுக்கு ஏற்பட்டிருக்கு. அதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு இப்ப அமெரிக்கா நினைச்சிட்டு இருக்கு. அதனாலதான் இப்ப ரஷ்யாவிடம் மண்டிட்டு இருக்கு. வெளியே தெரியாத அளவுக்கு சில விஷயங்களை மறைச்சு பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா ஈரான் போரால ரஷ்யா உள்ள வந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு விளைவு ஏற்படும் அமெரிக்காவுக்கு நல்லது தெரியும். ரஷ்யா சீனா எந்த நாடும் தலையிடாமையே ஈரான் மிகப்பெரிய அளவுல அடிச்சு அமெரிக்காவும் இஸ்ரேலையும் நடுங்க வச்சிருக்கு. தற்போது இஸ்ரேல் இந்த விஷயத்துக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்காக ரஷ்யாவிடம் அமெரிக்கா ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அதாவது உக்ரைனை ரஷ்யாவிடம் விட்டு தர மாதிரி இருக்காங்களாம். அதே போல ஈரானுடைய போர் முடிவுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்களா. ஆனா ஈரானுடைய தற்போதைய உச்சபட்ச தலைவர் முஸ்தபா கமேனி இந்த போர் முடிவுக்கு வரும், எங்களை இதுக்கு மேல் தாக்க மாட்டோம்னு உத்தரவாதம் அளிச்சாதான் நாங்க இந்த போரை முடிவு கொண்டு வரோம் அப்படின்னு அது தீர்க்கமா சொல்லிருச்சு. இதனால அமெரிக்கா கையை பசஞ்சிட்டு இருக்கு. என்ன பண்றது தெரியாம எல்லா வகையிலுமே மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பயங்கரமான தகவல் வெளியே வந்திருக்குது. அதுதான் ஈரானுடைய தற்போதைய உச்சபட்ச தலைவர் முஸ்தபா கமேனி 2 நாளைக்கு முன்னாடி பயங்கரமா தாக்கப்பட்டதாகவும் அவருக்கு 2 கால்களை எடுக்கப்பட்டதாகவும் ஆனா தற்போது கோமா நிலையில இருக்காரு அப்படின்னு அமெரிக்க ஊடகம் செய்தி வெளியிடுது. ஆனா இதை ஈரான் மறுத்திருக்கு. எங்களுடைய உச்சபட்ச தலைவர் முஸ்தபா கமேனி நல்லாவே இருக்காரு, அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால அவர் வெளில வராம இருக்காரு, அவர் ரொம்ப பாதுகாப்பா இருக்காரு, அவரு தான் அரசு தகவல் எல்லாம் வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அமெரிக்க போர் தற்போது உச்சகட்டத்தை எட்டிருக்கு. எல்லா நாடுகளும் அதிர்ந்து போயிருக்காங்க. கச்சா எண்ணெய் விஷயத்துல மிகப்பெரிய பாதிப்பு இப்ப உலக நாடுகள் ஏற்பட்டிருக்கு. அதாவது அமெரிக்காவோட கப்பல்களை மூளைக்கு எங்கெல்லாம் பாக்குதோ அங்கெல்லாம் ஈரான் தற்போது தாக்கி வச்சிட்டு இருக்கு. 2 எண்ணெய் கப்பல்களை தாக்கி இருக்கு. அதே போல மேலும் 6 கப்பல்களை ஹார்முஸ் நீரிணையை கடக்க போற அந்த கப்பல்களை தாக்கி இருக்கு. ஆனா தற்போது ஒரு கப்பல் இந்திய கப்பல் எப்படியோ ஈரானை விட்டு தப்பி வெளில வந்திருக்குது. முக்கியமா தற்போது இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு என்ன சொல்றாருன்னா ஈரானுடைய தற்போதைய உச்சபட்ச தலைவருக்கு அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, எப்போனாலும் அவருடைய உயிர் பறிக்கப்படும் அப்படின்னு கொல்லப்படுவார் அப்படின்னு நெதன்யாகு தெரிவிச்சிருக்காரு. இதனால ஈரானை மீண்டும் பம்புக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அதே நேரத்தில் ஈரான் தற்போது அடுத்த 5 வருஷத்துக்கு போரிடுற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆயுதங்களை ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் தயாரித்து அங்கு உள்ள மலைகள்ல பதுக்கி வச்சிருக்கதா சொல்றாங்க. அதனால இந்த போர் தற்போது முடிவுக்கு வராது. ஆனா அந்த கச்சாயனுடைய பிரச்சனை விஸ்வரூபமா எடுத்திருக்கு. இதனால போக போக என்னதான் நடக்க போகுதுன்னு நினைச்சாவே பயமா இருக்கும். மீண்டும் அடுத்த நன்றி.